நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் உகாதி பூஜைகள். செல்வ திருமகளுக்கு நடைபெற்ற திருமஞ்சனம் மற்றும் புஷ்ப பல்லக்கு ஊர்வலம். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலயங்களில் தெலுங்கு வருடப்பிறப்பு பூஜைகள் விமர்சையாக நடைபெற்ற ஆஸ்தானம். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவில் பிரம்மோற்சவம். பல்வேறு வாகனங்களில் உலாவந்த ஸ்ரீ சீதாராம லட்சுமணர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலில் உகாதி திருநாள் விழா வைபவமாக நடைபெற்ற ஆஸ்தானம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். திரளான பக்தர்கள் தரிசனம். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் பங்குனி பெருவிழா கோலாகலமாக நடைபெற்ற கருட சேவை. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் நேற்று தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக நேற்று காலை ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி முக மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை, புண்ணியக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தியதும் செல்வ திருமகளுக்கு திருமஞ்சனத்தை துவக்கினர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த ஸ்ரீஹரி பத்தினிக்கு வேதமந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க தாயாருக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமம் இட்டு மல்லிகை சரங்கள் சுற்றி துளசி வைத்து தூப தீபம் காண்பித்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து பகலவன் மறைந்ததும் வண்ண மலர்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் உற்சவரை சர்வ அலங்காரத்துடன் அமர்த்தி கொண்டு ராஜ கோபுரத்தின் முன்பு சுமந்து வந்தனர். அங்கு தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் செல்வ திருமகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள், கோவில் யானை முன்னே செல்ல மின்வெளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி பவனி வந்து அருள் பாலித்தார் ஸ்ரீ பத்மாவதி தாயார். சிகப்பு பட்டு சேலை அணிந்து தங்க ஆபரணங்களுடன் மலர் கிரீடமும் கிளிமாலையோடு மலர் மாலைகளும் அணிந்து புஷ்ப பல்லக்கில் உலாவந்த உற்சவருக்கு ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான சார்பு ஆலயங்களில் நேற்று உகாதி ஆஸ்தானம் சிறப்பாக நடைபெற்றது. திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி திருக்கோவிலில் திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரியஜீயர் சுவாமிகள் ஸ்ரீ புண்டரீகவல்லி தாயார் சன்னதியிலிருந்து பட்டு வஸ்திரங்களை சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட சின்னஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஆலய அதிகாரிகள் உடன் வர கோவிலை சுற்றி வலம் வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்களோடு ஆலயத்தை வலம் வந்து மூலவருக்கு பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்து உகாதி ஆஸ்தானத்தை சிறப்பாக நடத்தினர். இதேபோல் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவிலிலும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் புதிய பஞ்சாங்கம் மற்றும் பட்டு வஸ்திரங்களை சுமந்து கொண்டு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்து மகா மண்டபத்தை அடைந்தனர். முத்தங்கி அலங்காரத்தில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் உற்சவ மூர்த்திகளுக்கு ஜீயர் பெருமக்கள் முன்னிலையில் பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஸ்ரீ விஸ்வக்சேனரும் அருகே எழுந்தருளியிருக்க மங்கள அட்சதை தூவப்பட்டு தெய்வங்களுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு புராண பண்டிதர்களுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்ததும் பஞ்சாங்க சிரவணம் நடைபெற்றது. புதிய பஞ்சாங்க படனம் செய்யப்பட்டதை அடுத்து பெரிய ஜீயர் சுவாமிகள் புராண பண்டிதருக்கு மரியாதைகள் செய்தார்.
நிறைவாக மங்கள வாத்தியங்கள் முழங்க தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் அனைவருக்கும் விசேஷ மரியாதைகள் செய்யப்பட்டன. திருச்சானூரில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை வெள்ளிக் கவசங்கள் அணிவித்து பட்டு வஸ்திரங்களோடு மலர் மாலைகளும் ஆபரணங்களும் சூட்டி அலங்காரம் செய்து பல்லக்கில் நிறுத்தியிருந்தனர். சுவாமி முன்பு புதிய பஞ்சாங்கத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். உபயநாச்சியார்கள் சமேதராக காட்சி கொடுத்த சுவாமிக்கு தூபதீபம் காட்டியதும் பட்டு வஸ்திரங்கள் மற்றும் பஞ்சாங்கத்தை சுமந்து கொண்டு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு தாயார்கள் சமேத பெருமாளுக்கு பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்ததும் அட்சதை தூவி கற்பூரம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து பஞ்சாங்கம் வாசிப்பு நிகழ்வு நடைபெற்றது. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி கோவில் வாகன மண்டபத்தில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் முத்தங்கி அலங்காரத்துடன் முத்துப்பந்தல் வாகனத்தில் எழுந்தருளி இருக்க ஜீயர்கள் முன்னிலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பொதுஜன சேவை நடைபெற்றதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் வாகனத்தை சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். முத்துப்பந்தல் வாகனத்தில் ஸ்ரீ சீதா மற்றும் லக்ஷ்மணருடன் ஸ்ரீ கோதண்டராமர் அழகாக திருக்காட்சி தந்தபடி உலா புறப்பட்டார். கோவில் யானைகள், பல்வேறு கலைக்குழுவினரின் நடனங்கள், கோலாட்டங்கள் முன்னே செல்ல முக்கிய வீதிகள் வழியாக முத்துப்பந்தல் வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரபந்த பாராயணம் செய்தனர். இதைத் தொடர்ந்து மீண்டும் தெய்வங்களுக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இன்று காலை வாகன மண்டபத்தில் கல்ப விருட்சத்தின் கீழே சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. கேட்டதை தரும் கல்ப விருட்சத்தின் கீழே கேட்டவரம் அருளும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதா மற்றும் லக்ஷ்மணருடன் அழகாக திருக்காட்சி தர ஸ்ரீபாதம் தாங்கிகள் வாகன மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து கோவில் முன்பு பொதுஜன சேவை நடைபெற்றது. பின்னர் கோலாட்டங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல திருவீதி உலா துவங்கியது. இருகுடை சேவையோடு பவனி வந்த உற்சவர்களை கோவில் யானை, தேவஸ்தான சின்னஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், பல்வேறு கலைக்குழுவினர் முன்னே செல்ல நகரின் முக்கிய வீதிகள் வழியே அழைத்து வந்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் நேற்று உகாதி ஆஸ்தானம் நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் உதவி நிர்வாக அதிகாரி தம்பதி சமேதராய் சங்கல்பம் செய்து கொண்டதும் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பிறகு புதிய பஞ்சாங்கம், பலவித பழங்கள் உள்ளிட்ட மங்கள பொருட்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். மூலவர் சன்னதி அருகே மேடை மீது பச்சை பட்டுடுத்திக் கொண்டு சர்வ அலங்காரத்துடன் வீற்றிருந்து காட்சி கொடுத்த உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து அனைவரும் சங்கல்பம் செய்து கொண்டதும் தாயார் முன்பு பஞ்சாங்கம் சமர்ப்பிக்கப்பட்டு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. சர்வாபரண பூஷிதையாக வீற்றிருந்து அருள் புரிந்த செல்வ திருமகள் முன்பு பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் தாயாருக்கு பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது.
இதையொட்டி சுவாமி, தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகள் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் வீற்றிருந்த உற்சவர் செல்வ திருமகளுக்கு மந்திரங்கள் ஓதியபடி அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு முன் 2 கைகளால் அபயமும் வரதமும் காட்டி பின் 2 கரங்களில் கமலங்களை ஏந்தியபடி அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீஹரி பத்தினிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தாயாருக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலை சாற்றி தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் கற்பூர ஆரத்தி காட்டி சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பங்குனி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் பெரிய திருவடி மீது அமர்ந்திருந்த உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு நட்சத்திர ஆரத்தி காட்டப்பட்டது. நாதஸ்வர தவில் வித்வான்கள் சுவாமி முன்பு அமர்ந்து மங்கள இசை வாசித்து இசை அஞ்சலி செலுத்தினர். பிரியபக்தன் மீது பரமபத கோலத்தில் அமர்ந்திருந்த அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி காலில் தங்க கடையம் பூட்டி காசு மாலைகள், மாங்காய் ஹாரம், இரட்டை கிளி பதக்கத்தோடு திருமார்பில் லக்ஷ்மி பதக்கம் வைத்து திருமுடியில் தொப்பார கிரீடம் சூட்டி மலர் மாலைகளுடன் கிளி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிரதான நுழைவாயில் வழியாக பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி வெளியே வந்த உற்சவருக்கு சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கோவிலின் வெளியே எழுந்தருளிய ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. கருட சேவையை முன்னிட்டு சிறப்பு நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திருச்சி கோட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு காளிகா பரமேஸ்வரி எனும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் தேவஸ்தான பிரம்மோற்சவ தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் உற்சவரம்மனுக்கு புதுப்பட்டாடை கட்டி காசு மாலை, அடுக்கு பதக்கங்கள், காதணிகளோடு கிரீடம் அணிவித்து மலர் மாலைகளும் ஏலக்காய் மாலையும் சூட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். சூலம் ஏந்தியபடி காட்சி கொடுத்த தேவிக்கு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கோபுர தீபமும் மகா கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க உற்சவரம்மனை கேடயத்தில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் நாதஸ்வர மேளதாளங்கள், தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல ஒய்யார நடை நடந்தவாறு தேரடிக்கு சுமந்து வந்தனர். அங்கு ஸ்ரீ விநாயக பெருமானும் சுவாமியும் சிறப்பலங்காரத்தோடு வீற்றிருக்க திருத்தேரில் உற்சவரம்மனை கொலுவிருக்கச் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரின் வடம் பிடித்து பக்தர்கள் இழுக்க தேரோட்டம் துவங்கியது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அருள்மிகு காளிகா பரமேஸ்வரி அம்மனின் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் உள்ள திருவேற்கை ஸ்ரீ அழகிய சிங்க பெருமாள் கோவிலில் யுகாதி பண்டிகையை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் அருள் புரிய சிறப்பு பூஜைகளும் பஞ்சாங்க படனமும் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி, பூதேவி,
ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார்களுடன் உற்சவர் ஸ்ரீ அழகிய சிங்கரையும் ஸ்ரீ யோக நரசிம்மரையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி எம்பெருமான் திருக்காட்சி தர ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் ஆகியோர் சர்வ அலங்காரத்தோடு அருகே அமர்ந்து அருள் புரிந்தனர். ஆழ்வார் ஆச்சாரியார் பெருமக்கள் தனி மேடையில் எழுந்தருளியிருக்க தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்ததும் பஞ்சாங்க படனம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அடுத்த அருணகிரி பட்டினத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவரம்பனுக்கு சிறப்பலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிரதான திருவிளக்கிற்கு அம்மன் திருமுகம் பதித்த பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். 1001 பெண்கள் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். மஞ்சளால் விநாயகர் பிடித்து முதலில் கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த பஞ்சமுக விளக்குகளுக்கு பக்தியுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வேங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் தெலுங்கு வருட பிறப்பையொட்டி உற்சவ மூர்த்திகள் புறப்பாடு கண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை கேடயத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். குஞ்சலமும் பிள்ளைகளும் வைத்த பின்னல்கள் தந்து உபய நாச்சியார்களுக்கு பட்டாடைகள் கட்டி திருமாங்கல்யத்துடன் கிரீடங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமிக்கு தங்க பாத கவசத்துடன் புதுப்பட்டாடை கட்டி காசு மாலை, அடுக்கு பதக்கங்கள், ஒட்டியானம், காதணிகளோடு முத்து கிரீடம் சூட்டி அலங்கரித்திருந்தனர். பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் எம்பெருமான் திருக்காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்ததும் கண்ணாடி சேவை நடத்தப்பட்டது. மங்கள சின்னங்கள் முன்னே செல்ல திருக்குடைகள் பிடித்தபடி உற்சவ மூர்த்திகளுக்கு பிரகார புறப்பாடு துவங்கியது. இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்ததும் வெளியே எழுந்தருளச் செய்தனர். பிறகு அருகே இருந்த பகவத் ராமானுஜர் நந்தவன மண்டபத்தை அடைந்தனர். அங்கு தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்ததும் உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரபந்த பாராயணம் செய்து அத்தியாப கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் நந்தவன மண்டபத்தில் இருந்து உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வெளியே வந்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பிறகு வீதி உலா புறப்பட்ட தெய்வங்களை சிறிய திருவடி சன்னதி முன்பு எழுந்தருளச் செய்ததும் மரியாதைகள் செய்யப்பட்டன. பின்னர் நாதஸ்வர மேளதாளங்களோடு தாயார்கள் சமேத பெருமாளுக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கல்மடத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஹனுமன் சேவித்த ஸ்ரீ சீதா சமேத பட்டாபிராமர் தர்மஸ்தாபனம். இங்கு தெலுங்கு வருட பிறப்பான உகாதியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதையடுத்து ஸ்ரீ சீதாராமர் திருவுருவ படத்திற்கு ஆரத்தி காட்டியதும் பஞ்சாங்க பட்டனம் நிகழ்வு நடைபெற்றது. நிறைவாக தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து நாமார்ச்சனையுடன் தீபம் காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் அட்சதை பிரசாதமாக வழங்கப்பட்டது. சேலம் அம்மாபேட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் மூலவருக்கு அபிஷேக ஆராதனையும் அதைத் தொடர்ந்து உற்சவருக்கு திருவீதி புறப்பாடும் நடைபெற்றது. கோவிலில் பம்பைகள் முழங்கியபடி இருக்க மூலவர் அருள்மிகு சௌடேஸ்வரி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால் மற்றும் புனித நீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தனி சன்னதியில் லிங்க திருமேனியாக அருள் புரியும் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வர சுவாமிக்கு சந்தன காப்பு சாற்றி மஞ்சள் பட்டுடுத்தி நாகப்படியை வைத்து அழகாக அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ சௌடேஸ்வரி அம்மனுக்கும் திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி ரத்தனங்கி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வெங்கடேச பெருமாள், தேவியர்கள் சமேத முருகப்பெருமான், ஸ்ரீ பைரவர் என
தெய்வங்கள் கோவிலில் எழுந்தருளி இருக்க சர்வ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த அருள்மிகு சௌடேஸ்வரி அம்மனுக்கு கோபுர தீபம், கும்பதீபம் காட்டப்பட்டது. பின்னர் பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மகாதீபாரதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கோவில் முன்பு சிறுவர்களும் இளைஞர்களும் பாரம்பரிய நடனம் ஆடியபடி இருக்க உற்சவரம்மனை சுமந்து வந்து வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். சிம்மத்துடன் ஆயுதங்கள் ஏந்தியபடி அருள்மிகு சௌடேஸ்வரி அம்மன் திருக்காட்சி தர இசை வாத்திய முழக்கத்துடன் அம்பிகைக்கு தூபதீபம் காட்டப்பட்டதும் புறப்பாடு துவங்கியது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலில் சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டது. கோவிலில் கொடிமர பகுதியிலுள்ள நட்சத்திர வடிவ பிரம்மாண்ட குண்டத்தில் அக்னி வார்த்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தபடி இருக்க குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்கள், சேலைகள் ஆகியவற்றை சேர்ப்பித்தனர். கருவறையில் சிம்மத்தின் மீது வீற்றிருக்கும் மூலவர் அருள்மிகு பத்ரகாளி அம்மனுக்கும் சிரசிற்கும் வெள்ளி கவச அலங்காரம் செய்திருந்தனர். பிரதான கலசத்தோடு பல்வேறு கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்திருந்தனர். பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் குண்டத்தில் வரமிளகாய், மலர் மாலை ஆகியவற்றோடு மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு அம்மன் திருமுகம் பதித்த பிரதான கலசம் மற்றும் பல்வேறு கலசங்களுக்கு தூபத்தோடு அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து காமதேனு வாகனத்தின் மேல் வெள்ளி கவச அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கும் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு பக்தர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு பின்தொடர மங்கள வாத்தியங்களோடு காமதேனு வாகனத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவரம்மன் முன்னே செல்ல கோவிலை சுற்றி அனைவரும் வலம் வந்தனர். நிறைவாக பக்தர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்தனர். தேனி சமதர்மபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமிக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கருப்பண்ண சாமிக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பால், தயிர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து அரளி மலர்ச்சரத்துடன் மல்லிகை மலர்ச்சரமும் அல்லி மலரோடு ரோஜா மாலையும் அணிவித்து திருமுடியில் பரிவட்டம் கட்டி அலங்காரம் செய்தனர். வலது திருக்கரத்தில் வீச்சறிவாளும் இடது கையில் கதையும் தாங்கியபடி காட்சி கொடுத்த கருப்பண்ண சாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபதீபம் காண்பித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மகா கற்பூராரதி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமியை மனமுருக வேண்டி வழிபட்டனர். காஞ்சிபுரம் கோனேரிக்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு கனகதுர்கை அம்மன் கோவிலில் நவச்சண்டி யாகம் வளர்க்கப்பட்டது. முன்னதாக மூலவர் சன்னதி முன்பு கோவில் வளாகத்தில் மூங்கில் முரங்களில் யாக பொருட்களை வரிசையாக வைத்திருந்தனர். உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். சிம்ம வாகனங்களில் உற்சவரம்மனையும் பிரதான கலசத்தையும் விசேஷ அலங்காரத்தோடு பிரதிஷ்டை செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் ஹோம பொருட்களை ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். இதையடுத்து மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் பட்டுச்சேலை, நெய், திருமாங்கல்யம் ஆகியவற்றோடு பல்வேறு மூலிகை பொருட்களை இட்டு சண்டி யாகம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. பிறகு அனைவரும் சங்கல்பம் செய்து கொண்டதும் மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க பூர்ணாகுதி பொருட்கள் அடங்கிய மூங்கில் முரங்கள் யாக குண்டத்தில் சேர்ப்பிக்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் கோவிலில் தெய்வ திருக்கல்யாணம் வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத மூலவர் பெருமாளுக்கு திருக்கோடி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் திருக்கோடி தீபத்தை கைத்தலமாக ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வந்து கம்பத்தின் உச்சியில் ஏற்றினர். பிறகு மூலவர்களுக்கு கோபுர தீபம், கும்ப தீபத்துடன் ஏக தீபாரதி காட்டப்பட்டது.
இதைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் தாயார்கள் சமேத பெருமாள் சுதை சிற்பங்களை எழுந்தருளச் செய்து கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை உள்ளிட்ட நிகழ்வுகளோடு திருமண வைபவத்தை துவக்கினர். பிறகு தெய்வங்களுக்கு கங்கண தாரணம், சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றுதல், பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்தல், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட வைபவங்களை சிறப்பாக நடத்தினர். பிறகு தெய்வங்களுக்கு மாலைகள் அணிவித்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோவில் கருவறையில் எம்பெருமான் இருபுறம் எழுந்தருளியுள்ள ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து தீபம் காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து சுதை சிற்ப தாயார்களுக்கும் திருமாங்கல்ய தாரணம் செய்து ஆரத்தி காட்டி அட்சதை தூவி சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் வாரணமாயிரம் நடத்தி கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு ஏகதீபம் சமர்ப்பித்து அனைவர் மீதும் அட்சதை தூவப்பட்டது. கும்பகோணம் மேலகாவிரி பகுதியில் இருக்கும் அருள்மிகு பிரகநாயகி சமேத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் தென் திசை நோக்கி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ மகாமங்கல பிரத்யங்கரா தேவிக்கு நிகும்பலா யாகம் வளர்க்கப்பட்டது. இதையொட்டி கோவில் மூலவரான அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரருக்கு கவசம் அணிவித்து வஸ்திரம் கட்டியும் அருள்மிகு பிரகநாயகிக்கு பட்டுச்சேலை கட்டியும் அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் வளாகத்தில் உள்ள பிரம்மாண்ட குண்டத்தின் முன்பு மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத பண்டிதர்கள் யாக பூஜையை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்கள் மற்றும் வரமிளகாய் ஆகியவற்றை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து சேலைகள், மலர் மாலைகளுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோவில் வளாகத்தில் சிம்ம வாகனத்தின் மேல் அமர்ந்தருளும் ஸ்ரீ மங்கள பிரத்யங்கரா தேவிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து அம்பிகைக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சித்தனர். இதையடுத்து அம்பிகைக்கு பல்வேறு தீபங்கள் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்ததும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் உகாதி பூஜைகள். செல்வ திருமகளுக்கு நடைபெற்ற திருமஞ்சனம் மற்றும் புஷ்ப பல்லக்கு ஊர்வலம். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலயங்களில் தெலுங்கு வருட பிறப்பு பூஜைகள் விமர்சையாக நடைபெற்ற ஆஸ்தானம். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவில் பிரம்மோற்சவம். பல்வேறு வாகனங்களில் உலா வந்த ஸ்ரீ சீதாராம லட்சுமணர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலில் உகாதி திருநாள் விழா வைபவமாக நடைபெற்ற ஆஸ்தானம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். திரளான பக்தர்கள் தரிசனம். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் பங்குனி பெருவிழா கோலாகலமாக நடைபெற்ற கருட சேவை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ